நாயக்கர் நொண்டி மனிதரை, நீங்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் சாதாரண மனிதராக தெரியவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த நொண்டி மனிதர், நான் தான் நொண்டி கருப்பன். இந்த ஊரில் கோயில் கொண்டு குடியிருப்பதற்காக வந்துள்ளேன். இந்த ஊரில் உள்ள வளகுருநாதர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் காவல் தெய்வமாக இருந்து கொண்டு இந்த ஊர் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஊர் எல்லைக்குள்ளே வந்துள்ளேன். இந்த ஊர் மக்கள் அனைவரும் எனக்கு கோயில் எழுப்பி என்னை வணங்கி வந்தால் உங்களை காத்து நிற்பேன் என்ற பலத்த சத்தத்துடன் சிரித்து கொண்டே கூறினார். பிறகு வளகுருநாதர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கும் திசையை நோக்கி சென்று காற்றுடன் கலந்து விட்டார் என்றே கூறப்படுகிறது. மகா சிவராத்திரியில் பொங்கல் திருவிழா. இந்த ஓடைப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மக்கள் வருடந்தோறும் மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்றனர். நொண்டி கருப்பனுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த நாயக்கர் வீட்டில் இருந்து ஒரு கருப்பு சாமி சிலையை செய்து அங்கேயே கண் திறந்து அதனை ஊர் சுற்றி வந்து கோவில் இறக்கி வைத்து அந்த கருப்பசாமி வருடந்தோறும் வணங்குகின்றனர். இந்த பொங்கல் திருவிழாவில் நொண்டி கருப்பனுக்கு அக்கினி சட்டி எடுத்தல், அழகு கூத்தல், பொங்கல் எடுத்தல், கெடா வெட்டுதல் போன்ற சடங்குகளை செய்கின்றனர். வேண்டும் வரும் தரும் நொண்டி கருப்பன். இந்த நொண்டி கருப்பன் கோவிலில் பிள்ளை இல்லாத பெண்கள் வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு உடனடியாக பிள்ளை பெருக்கும் என்று நம்பப்படுகிறது. மற்றும் இந்த கோவில்களில் குடிக்கு அடிமையானவர்கள் வந்து வேண்டிக் கொண்டால் குடியை மறந்து விடுவார்கள். அந்த கூர் மக்களால் கூறப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டவர்கள், கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள், இப்படி அனைத்து விதமான குடும்ப பிரச்சனைகள் உள்ள மக்கள் இந்த நொண்டி கருப்பன் கோவிலுக்கு வந்து தன்னுடைய குறைகளை சொல்லி வேண்டிக் கொண்டால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறார். இந்த ஊர் மக்களால் பேசப்படுகிறது. இதனால் இந்த ஊருக்கு பல ஊர்களில் இந்த மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சிறப்பு அலங்காரத்தில் நொண்டி கருப்பன். மனிதராக இருந்த தெய்வமாக மாறிய இந்த நொண்டி கருப்பன் மிகவும் சக்தி வாய்ந்த சாமியாக கருதப்படுகிறது. இந்த தெய்வத்திடம் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த கோவிலில் கோரிக்கை வைக்கும் மக்கள் தங்கள் கோரிக்கை நிறைவடைந்த பிறகு கடாய் வெட்டுதல், அழகு குத்துதல், அக்கினி சட்டி ஏந்துதல் போன்ற நேர்த்திக்கடனை சிறப்பாக செய்கின்றனர். இப்படிப்பட்ட நொண்டி கருப்பனை நாமும் வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமாக.